குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் வந்து மண்டே மார்னிங் வந்து ஆஃபீஸ் போகல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எடுத்திருந்தேன். அப்படியே சந்தாபுரா மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன். அதுக்கான கிளிப்ஸ் தான் இதுதான் சந்தாபுரா மார்க்கெட். அங்கே இருக்க லேடிஸ் எல்லாம் என்ன ஃபேஸ்புக்கிலலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எடுத்துகிட்டு நான் அப்படியே காது கேட்காத மாதிரி நான் வந்து நடந்து வந்துட்டேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே சேர்த்து 180 என்னவோ ஆச்சு எனக்கு. 180க்கு 20 ருபீஸு, ப்ராக்கலி வந்து அது 10 ருபீஸு, பீன்ஸ் 20 ருபீஸு, கேரட் 10 ருபீஸு, தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி. புதினா வந்து 15 ரூபா, புதினா கொத்தமல்லி 2 சேர்த்து. அதுக்கப்புறம் ஒரு தேங்காய், அது வந்து 35 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர். நீங்கள் எத்தனை பேர் வந்து சம்மரில் வந்து இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து குக்கும்பரும் அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸும் போட்டு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். சம்மரில் இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் வந்து ட்ரை பண்ணுங்கள். பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா கூலிங்காகவே இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி நீர் காய்கறிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய நீர் காய்கறிலாம் எடுத்துக்கோங்க. நீர் காய்கறினால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நமக்கு வந்து புடலங்காய், அதுக்கப்புறம் வந்து சொரக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கும்பர், இந்த அப்புறம் வெள்ளை பூசணிக்காய் கூட சமைச்சு சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நீர் காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சம்மரில் எடுத்துக்கோங்க, ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடித்தாதான் நான் ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்கலனா ஏகப்பட்ட இஷ்யூ வந்து வரும். அது பொண்ணுங்களுக்கு, பசங்கள்லாம் நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க ஆஃபீஸ்க்கு. வண்டியிலே போவாங்க, வண்டியிலே வருவாங்க. அந்த மாதிரி நிறைய நீங்களும் தண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்ரேட்டடாக வந்து இருங்க மக்களே. அதுதான் இந்த சம்மரில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அடுப்பில் ஏதோ வச்சுருந்தேன். அது என்னென்னு போய் செக் பண்ணிவிட்டு வரக்காக போயிருந்தேன். அது அப்படியே கிளிப்பிங்ஸ் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இருக்க ஏரியாவில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருக்குது இடம்லாம். நம்ம அப்படியே வாக்கிங் போயிட்டே இருந்தோம்னா நமக்கு பக்கத்தில் வந்து வில்லேஜ் மாதிரியும் இருக்கும், ஒரு மினி டவுன் மாதிரியும் இருக்கும். நம்ம அப்படியே நடந்து போயிட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது. ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5000 இல்லைனா 6000 ஸ்டெப்ஸாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து எனக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டேன். எத்தனை நாள் இதை வந்து காப்பாற்ற போகிறேன்னு எனக்கே தெரியல. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது நியூ இயர்க்கு அப்புறம் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து WHO சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 12000 ஸ்டெப்ஸும், மினிமம் வந்து ஒரு 6000 ஸ்டெப்ஸுமாவது கவர் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோக்கு அளவும் வந்து நடந்து நம்ம பாடியை வந்து ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நம்மளோட பாடிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, எல்லாமே நல்லது. பொல்யூஷனும் கம்மியாகும் இல்லைங்களா. நான் வந்து இங்கே நான் இருக்க ஏரியாவில் வந்து நேபாளிஸ் இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் ஒரு வண்டர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மெல்லாம் வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஸ்கூட்டராவது வச்சுருப்போம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு எக்ஸலாவது வச்சுருப்போம். நம்ம யாருமே இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோடய சின்ன வயசு காலத்துலலாம் எங்கள் தாத்தாலாம் சைக்கிளில் தான் போவார். நான் இருக்க ஏரியாவில் வந்து சுகர் மில்லில் அவர் ஒரு சைக்கிள் கடை வச்சுருந்தார். அப்போ வந்து சைக்கிளே போயிட்டு சைக்கிளே வருவார், எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவாகட்டும், நான் ஸ்கூல் படிக்கிறப்போ கூட நான் சைக்கிளெல்லாம் ஓட்டியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலேஜ் போக சைக்கிள் ஓட்டதெல்லாம் விட்டுட்டு இப்போ எங்கள் வீட்டில் சைக்கிள்னே ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் இருக்க நேபாளிஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் தான் மோஸ்ட்லி போகிறாங்க வராங்க. அவ்வளோ டிராஃபிக் பெங்களூரில் வந்து நான் வந்து கொடத்தி நியர்பை இருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் வந்து கொடத்தியில் இருக்குது, கொடத்தி விப்ரோவில் இருக்குது. அங்கெல்லாம் நிறைய நேபாளிஸ் இருப்பாங்க. அவங்களாம் நிறைய பேர் சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிள்லேயே வருவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. பார்க்குறக்கு ஃப்ளெக்சிபிளாக எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப வெயிட் இல்லாமல், ரொம்ப குண்டாகவும் இல்லாமல், வெயிட்டாகவும் இல்லாமல், அவங்க இருக்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாடி ஷேப்பில் வந்து இருப்பாங்க. நம்ம வந்து வண்டி இதெல்லாம் வச்சு அஃபோர்ட் பண்ணி போகிற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு பீப்புளோ, இல்லை கர்நாடகா பீப்புளோ, இல்லை மற்ற ஸ்டேட் பீப்புளோ அந்தளவுக்கு நம்ம ஓரளவுக்கு வசதியாக இருக்கும். நம்ம எக்கனாமிக் வந்து நல்ல விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை வந்து நம்மெல்லாம் வந்து லேசியாக இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை நேபாளிஸ் எல்லாம் நம்மளை விட ரொம்ப புவராக இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா, எனக்கு எப்படி இதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல. நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்செப்ஷனில் யோசிக்கிறீங்க இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வாக்கிங் போகிறதுக்கான ஷூவெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஷூவை வந்து இது பண்ணுறத விட அந்த ஷூவை க்ளீன் பண்ணுறதா வந்து பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஷூக்கள் நடந்து போனால் மண் போயிடுது. இது எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு.
எனக்கு வந்து அந்த போட்டு எப்படி காலில் ஷூ போட்டு செருப்பு போட்டு நடந்தால் கூட காலில் மண்ணு போக மாட்டேங்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஷூ போட்டு நடந்தால் காலில் வந்து ரொம்பவே மண்ணாகுது. சரி இந்த வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். அது வெஜிடபிள் புலாவ் மாதிரி வரலைனாலும் ஏதோ ஓரளவுக்கு வெஜிடபிள் புலாவ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்லா தான் வந்துருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடெலாம் கட்டிட்டு கிளம்பிட்டேன் நான் ஆஃபீஸ்க்கு. சரி இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இங்கே கர்நாடகாவில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்கன்னு பஸ்ஸில் ஏறினாவே நமக்கு டிக்கெட்டெல்லாம் ஃப்ரீ தான். ஆனால் பெங்களூரில் எந்த மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்நாடகா ஆதார் கார்டு வச்சுருந்தா மட்டும்தான் பொண்ணுங்களுக்குலாம் ஃப்ரீ. ஆனால் எப்போவுமே வந்து இது வந்து நான் ஒரு இதாக சொல்லணும்னு நினைக்கல. ஆனால் எப்போவுமே தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் ஒரு அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பஸ்ஸில் ஃப்ரீ அப்படின்னு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஊர்லலாம் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊரை பார்த்து தான் நிறைய விஷயம் இங்கே காப்பி அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே நிறைய ஐடி ஹப் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அட்வான்ஸ்டாக வந்து தமிழ்நாடை விட அட்வான்ஸாக இருந்தாலும் ஆனால் சில விஷயத்துலலாம் வந்து தமிழ்நாடை விட கர்நாடகா பின்தங்கி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. கர்நாடகாக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அஃபண்ட் ஆகாதீங்க தயவு செஞ்சு. நான் வந்து இதை ஏற்றி பேசுகிறதுக்கு சொல்லலை. இப்போ நான் பெங்களூரில் தான் இருக்கேன். இந்த கர்நாடகா மண்ணு தான் எனக்கு சோறு போடுது. இங்கே தான் நான் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறேன். என்னோட இந்த லைஃப் ஸ்டைல் காரணம் பெங்களூர் தான். எப்போவுமே பெங்களூர், ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பெங்களூர். பட் இருந்தாலும் சில விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே இல்லையோ, நிறைய ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கோ. எஜுகேஷன் ஆகட்டும், ஸ்கூலில் நமக்குலாம் ஃப்ரீ சைக்கிள் கொடுப்பாங்க, 10th ஃப்ரீ சைக்கிள் கொடுப்பாங்க, 12th முடித்தவங்கன்னா அங்கே ஃப்ரீயாக லேப்டாப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணுதா, இல்லை நான் வந்து தப்பாக நினைக்கிறேன்? நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எனக்கு தான் தெரியலையா அப்படின்னும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டே இது வந்து வெனஸ்டே மார்னிங், அதாவது இன்றைக்கி காலையில் மார்னிங் வந்து சரி ஒரு 1 part ரைஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து வாடுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரை பண்ணி ஒரு புதினா ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நேற்று சாயங்காலமே வந்து இதெல்லாம் ஊற வச்சுட்டேன். இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறக்காக, ப்ரோட்டீனுக்காக இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி இருக்குது இல்லைங்களா, மிக்ஸி வந்து எடுத்து போட்டுட்டேன். பட் சுவிட்ச் போட்டுட்டு மிக்ஸி கீழே வந்து ஆனில் இருக்கிறதே மறந்துட்டேன். ஆக்சுவலி சாரி, இது மிக்ஸி இல்லை, இது ஜூஸர். இது சுவிட்ச் ஆனில் இருக்கிறதே மறந்துட்டேன். அப்படியே ஒரு மாதிரி கை எனக்கு நடுங்கிருச்சு பாருங்கள் இந்த வீடியோவில். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், என்னடா மிக்ஸி ஆனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்லேயே இருந்தேன். என்னோடய ஃபேஸை காட்டாதனாலும் உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் தெரியல, பட் இருந்தாலும் ஒரு மாதிரி பயந்துட்டேன். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி மிக்ஸி, கிரைண்டர், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன்னா இது வந்து ஜூஸருங்கிறனால பரவாயில்ல, ஜூஸருங்கிறனால பாருங்கள் டக்குன்னு ஆன் ஆயிடுச்சு. ஜூஸருங்கிறனால பரவாயில்ல, எதுவும் இல்லை. இதே வந்து நம்ம மிக்ஸியாக இருந்து நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது இந்த மிளகா சாந்து அந்த மாதிரிலாம் ஆட்டுறாங்கன்னா தெரிச்சு கண்ணு மூஞ்சிலாம் அடிச்சிடும், அதுக்கப்புறம் கிச்சன்லாம் அடிச்சிடும். அது எல்லாம் பண்ணோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, அதையும் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த எலக்ட்ரிக்கல் சாமான்லாம் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். எனக்கு ஆன எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்கிறேன், கரண்ட்டுக்கிட்ட எப்போவுமே சேஃபாக இருங்க. தேவையில்லாத குழந்தைங்க கூட கரண்ட்டில் கை வைக்கிறது அதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதனால் எனக்கே நிறைய வாட்டி ஷாக் அடிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய கழுதியாக வளர்ந்துருக்கேன், நானே வந்து தெரியாமல் எங்கேயாவது போய் கையை விட்டுப்பேன், எங்கேயாவது ஷாக் அடிச்சிடும் எனக்கு. எங்கேயாவது ஷாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வடிவேலு மாதிரி தான் படுத்துட்ருப்பேன் நான். வடிவேலு ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் நெட்டுக்கிட்டு போயிட்டு இது குடும்பமா இது எலக்ட்ரிக் சுடுகாடுடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கும் நிறைய வாட்டி ஆயிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த கிச்சன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைடும் வந்து இது வந்து 1RK எல்லாம் என்னோட அடுப்பு நான் வச்சுருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அது பேர் என்னது சுவிட்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து ப்ளக் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்குது. அதை ஏதாவது டேப் போட்டு ஒட்டலாமா, இல்லை ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி அதை அடைக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்ருக்கேன். யாருக்காச்சும் உங்களுக்கு ஏதாவது ஈஸி படிச்சிருந்தாங்க, இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருக்கலாமா, அந்த ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்கலாமா, அது சேஃபாக இல்லை வந்து அன்சேஃபாக அப்படின்னும் சொல்லி எனக்கு சொல்லுங்கள். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. புதினா ரைஸ் வந்து கட்டிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். நான் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்பிட்டு அரௌண்டு ஒரு 10 போல் நான் ரீச் ஆனேன். ஏன்னா நான் இருக்கையிலேருந்து 2 பஸ் மாறி போகணுங்கிறனால 9 o'clock வீட்டை விட்டு இறங்கினேன். அதுக்கப்புறம் 9:30க்கு பஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு பஸ்ஸு மாறி போயிட்டு 9 o'clock போல் லாகின் பண்ணிவிட்டு சரி 10 o'clock போல் ரீச் ஆகிட்டு ஒரு 10:30க்கு ஏதோ கொஞ்சம் ஒய்ஃபை இஷ்யூ இருந்துச்சு, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஸ்டாண்டப் காலில் ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்டில் வந்து
புதுசாக ஜாயின் பண்ணுற நியூ ஜாயினிஸ் யாராவது இருப்பீங்க இல்லைங்களா, ஐடியில் ஜாயின் பண்ணுற நியூ ஜாயினிஸ் வந்து இருப்பீங்க இல்லைங்களா, ஃப்ரெஷராக வந்து அவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து சீனியர் வந்து கொடுக்குற கேட்டி ஆகட்டும், இல்லை வந்து ஏதாச்சும் சொல்கிறதாகட்டும், எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி வைங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து காட்டலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது மாற்றம் மாதிரி இருந்துச்சுன்னா அதை காட்டலாம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய பெரிய யூடியூபரோட சேனல்லாம் பார்க்குறீங்க, என்ன மாதிரி